Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல ரொம்பவே முறுமுறுப்பான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். நார்மலா முறுக்கு பண்றதுக்கு பச்சரிசியை ஊற வச்சு நிழல்ல காய வச்சு கூடவே உளுத்தம் பருப்பு வறுத்து மிஷின்ல கொடுத்து அரைப்பாங்க. அப்படி இல்லைன்னா மைதாவை ஆவியில வேக வச்சு அப்படியே முறுக்கு மாவு ரெடி பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே இல்லாத நார்மலான அரிசி மாவு வச்சு எப்படி வீட்டில் முறுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த முறுமுறுப்பான முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்ல மாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாவோட உருக்கின வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வெண்ணெய் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெய் காய வச்சிருப்போம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். வெண்ணெயோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் பிடிக்கும் போது இந்த மாதிரி வரணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது ஊற்றி ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சரியான பதம் கிடைச்சிரும். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, மாவு புளிய வராது. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம மாவை புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முறுக்கு அச்சில் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கு அச்சிலையும் ஒட்டாது. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த அச்சில் முழுக்க ஃபில் பண்ணிடலாம். மாவை உள்ளே வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் உங்களால் உடையாமல் மாவு புழிய முடியும். இந்த மாதிரி கரண்டி எல்லா வீட்லேயும் இருக்கும். இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தட்டை கூட நீங்கள் பின்னாடி பக்கம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம புழிஞ்சு வச்ச மாவு அதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்து முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நம்ம முறுக்கு எடுக்க போகிறதில்ல. எந்த முறுக்கு வேகுதோ அப்படி தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒன்றா புழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன தட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தட்டில் புழிஞ்சு அதை அப்படியே உடனே எண்ணெயில் போட்டுருங்க. நல்ல பபிள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அப்படி இல்லைன்னா முறுக்கு வெள்ளையாகவே இருக்கும், வேகாத ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு முறுக்கு சுடுங்க. இப்போ பாருங்கள், இதனோட பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எடுத்தால் தான் கிறிஸ்பாக கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரியே எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. கையில் வச்சு பண்ணும்போது எந்த அளவுக்கு தூள் தூளாக நொறுக்கி வந்துருச்சு. நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.
அளவுகள் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதனால் 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா 1 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் மொறுமொறுப்பான முறுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.